பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை பொழுதுல உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை மறவாத ஒரு தெய்வம், என்றென்றும் மாறாத ஒரு கர்த்தர் எங்களோடு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஸ்பாவங்கள் ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாவங்களுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. ஆவியின் கனி அன்றை ஒவ்வொன்றும் பரிபூர்ணமாக எங்களுக்குள் இருந்து, அந்த ஆவியின் கனி எங்களுக்குள் இருந்து வெளிப்பட நாங்கள் உங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிக்க எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. நீர் எங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் உங்கள் மீது ஆண்டவரை இன்னும் அன்பு விசுவாசம் ஆண்டவரை பெருகினவர்களாக உங்களை ஆண்டவரை பின்பற்ற கிருபை தாங்க, வழி நடத்துங்க. வழுவாமல் காத்து கொள்ள வல்ல தேவனிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் சந்ததி, எங்களுடைய தேசம், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய செய்வீராக. பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனியில ஒரு கனி என்பது நமக்கு தெரியும். ஆவியின் 9 கனிகளிலே ஒரு கனி நீடிய பொறுமை என்பது. இந்த நீடிய பொறுமை
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நல்ல தயவு, கீழ்ப்படிதல், இல்லைன்னா உண்மை உள்ள தன்மைகள் எல்லாமே, சுய இச்சை அடக்கம், தயவு, சாந்தம், நீடிய சாந்தம், இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே அந்த ஆவியின் கனியில ஒவ்வொரு காரியங்களாய் குறிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தோம்னா, ஒரு சாத்துக்குடி எடுத்தோம்னா அதில் ஒவ்வொரு சுளைகள் காணப்படுதோ எல்லாம் சேர்த்து தான் ஒரு ஃப்ரூட்டு. அப்படித்தான் இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இவைகள் எல்லாம் சேர்ந்து வரும்போது, தயவு, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஒரு முழு கனியாக நாம் கடையில் வாங்குகிறோம். இதில் ஒன்று நீடிய பொறுமை. இன்னைக்கு அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீடிய பொறுமை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த நீடிய பொறுமை எதோடு இணைந்து, எந்த ஆவியின் இன்னொரு கனியோடு இணைந்து வரும் என்று சொன்னால் அன்பு. அன்பு எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13:4 முதல் 10 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எத்தனை வரங்கள் வேணா காணப்படலாம். சில பேர் தீர்க்கதரிசிகளா இருப்பாங்க, பிசாசுகளை துரத்துகிறலா இருப்பாங்க, தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு அன்பு என்ற ஒன்று இல்லைன்னா, அந்த அன்பு நீடிய சாந்தமுள்ள அன்பு, தயவுள்ள அன்பு, இது அவர்களுக்கு இல்லைன்னா, இது ஒருவேளை நமக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் வீணான வாழ்க்கை தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லா வரங்கள் இருக்கலாம், அந்த வரங்கள் உங்களுக்குள்ளேருந்து செயல்படலாம், அந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நீடிய சாந்தம், சிலத்துல சாந்தம் அப்படிங்கிறது இருக்கு, நீடிய சாந்தம். சாந்தம்னா ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் சாந்தம் இருக்கும். நீடிய சாந்தம் என்பது ஒரு மனிதனை மாற்றி அமைக்கும் வரைக்கும் அவனை நேசிப்பது தான். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை, இல்லைனா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் நேசிக்கிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நேசிக்கிற காரியமாக காணப்படலாம். எங்களை வீட்டில் இந்த 3 பிள்ளைகளில் ஒரு மகனை நான் அதிகமாக கண்டித்தது கிடையாது என்று சொன்னால், அதற்கு அவசியம் இல்லாதபடிக்கு அவனுடைய வேலைகளை சரியாக செய்து வேதம் வாசிக்கிறதானாலும், ஜெபம் பண்ணுறதானாலும், நம்பிக்கையில் தேவன் மேலே இருக்க நம்பிக்கையானாலும், அந்த நாட்களில் ரொம்ப சின்ன பிராயத்துலேருந்து அவன் ரொம்பவும் அதில் கரெக்டாக இருப்பான். அதனால் அவனை நான் கண்டித்ததே கிடையாது. ஆனால் வாலிப வயது வரும்போது, இன்னும் தன் நண்பர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் அவனுடைய காலேஜ் ஸ்டடீஸ்க்கு அனுப்பும்போது, அவன் எவ்வளவு அந்த அன்பு நிறைந்தவனாய் தேவன் கிட்ட விசுவாசம் உள்ளவனாய் இருந்தானோ அப்படியே தலைகீழாக மாறுவதற்குரிய சில சூழ்நிலைகள். ஏன்னா அந்த நாட்களில் நாங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்ட காலங்கள். அவனுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனாலும் அவன் மாறிட்டான், நான் என்னுடைய உள்ள மாறவே இல்லை. அவன் சொல்லுவேன், நான் உண்மையில எனக்கு கோவமே வரமாட்டேங்குது, நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொறுமை கூட, என் சாந்தம், என் மேலே வச்சிருந்த அன்பு கூட அது கசந்து போகத்தக்கதாக சில காரியங்களை அவன் செய்யும்போது அப்போதான் என் மனசு வலிச்சுது. அந்த நேரம் ஆவியானவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த போது தேவன் என்னுடைய உள்ளத்தை தேற்றினார். அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு அவன் அந்த மாதிரி நடந்து கொள்வது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்து கொள்வது இல்லை. என்னையும் தேவன் சீர்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் கிட்ட என்ன செய்கிறோம், ஒரு பார்ஷியல் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படி பார்ஷியல் பார்த்தா நம்ம என்ன மாதிரி மாறுவோம்? ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடந்து கொண்டா, வித்தியாசமாய், ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாய் நடந்து கொண்டா நம்முடைய உள்ளம் எவ்வளவு வலிக்கும்.
நான் அப்படி நடந்து கொண்டேன். ஏன்னா நல்ல ஒரு படிப்பு, ஒழுக்கம், இதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படி நினைச்ச ஒரு காலம் அது. ஆனா அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியங்களாய் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் மேலா தேவனுக்கு பயப்படுற பயம், ஒரு தாழ்மை, ஒரு பொறுமை, அதெல்லாம் ரொம்ப அவசியம் என்பதை கண்டடைந்தேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கூட எப்படிப்பட்டவர்களாம் இருக்கிறீங்க? அன்பு செலுத்துவோம், நம்ம சாந்தத்தோடு இருப்போம். ஒரு நண்பர்களாய் நீங்க ரொம்ப பழகிட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க? சாந்தம் இருக்கும். அந்த மாதிரி சாந்தம் இருக்கும்போது அவங்க செய்யற பெரிய பெரிய தவறுகளானாலும் அது ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா அதற்கும் ஒரு எல்லை என்று ஒன்று உண்டு. அதற்கு பிறகு சில பேர் எவ்வளவு அவங்கள நேசித்து அவங்க செய்த தவறுகளெல்லாம் பொருட்படுத்தாம இருந்தாங்களோ அத்தனைக்கு அத்தனை அவர்களை வெறுக்கிறவர்களா மாறி போயிடுவாங்க. இதுதான் மனிதனின் அன்பு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீடிய பொறுமை உனக்கு இருக்கிறதா? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை காணப்படுகிறதா? இல்லைன்னா எந்த வரங்களும் வல்லமைகளும் கிருபைகளும் வாழ்க்கையின் உயர்வுகளும் இருந்தாலும் அது ஒருபோதும் என்ன செய்யாது, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:29, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபிய புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். குடும்பத்துல கூட பாருங்க, கோபம், முற்கோபம் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை முழுமையாய் கேட்கறதுக்கு முன்னாடியே, அதாவது சொல்லுவாங்க, எள்ளுன்னு சொன்னா எண்ணெயான் இருக்கிறது. அப்படியா அவங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள டக்குன்னு ஒண்ணு நடந்துடணும். ஆனா அந்த தாமதமாகும் போது வர கோபம் பாத்தீங்கன்னா அதான் முற்கோபி. அவனுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. தட்டுல சாப்பாடு, செய்து வச்ச சாப்பாடு அந்த தட்டுல போடுற வரைக்கும் அவனுக்கு பொறுமை இருக்காது. ஒரு சிலர் அப்படிதான். அந்த பொறுமை இழந்து போவதனால குடும்ப சமாதானம் கெட்டு போய், சந்தோஷம் கெட்டு போய், செய்து வைத்த அந்த சாப்பாடை கூட இனிமையா சாப்பிட முடியாத நிலைமைகள் வருகிறது. அதான் முற்கோபியாய் நாம இருக்கக்கூடாது. ஆபேல் பாருங்க, அவனை காயின் கொலை செய்து போடுறான். அது முற்கோபத்தினுடைய விளைவு. அப்ப நீடிய சாந்தம் இருந்துச்சுன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தாரே, என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆராய்ந்து பார்க்க தோன்றி இருக்கும். ஆனா அது எப்படி இருந்தது? ஆத்திரம் நிறைந்தது. அது முற்கோபம், சாந்தத்துக்கு எதிர்மறையானது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் எப்படிப்பட்டவன்? மகா புத்திமான். சில பேர் நீடிய சாந்தம் சாந்தம் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. அமைதியா இருப்பாங்க, எல்லாத்தையும் கிரகித்து வைத்து கொண்டே இருப்பாங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுது. ஒரு நாள் அவங்களுடைய கோபம், அவங்களுடைய சகிப்பு தன்மை ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரே நாள்ல தெரிஞ்சு போயிடும். அவ்வளவும் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரே நாள்ல அதை வெளிப்படுத்தி சுக்குநூறாக இருதயத்தை உடைச்சிருவாங்க. அப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம இவங்கள போய் அன்பா இருந்தவங்க நினைச்சோமே, நம்ம மேல பாசம் உள்ளவங்க, கரிசனை நிறைந்தவங்க, ரொம்ப பொறுமையா போறாங்க என்ன நினைத்தோமே அப்படின்னு நினைக்க தோணும். ஆண்டவர் அதை பற்றி சொல்லல. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் என்று சொன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. பவுல் ஆலோசனையாக சொல்லுகிறார், அவிசுவாசியான ஒருத்தன், ஒரு புருஷன் தன் மனைவி விட்டு பிரிஞ்சு போனா பிரிந்து போகட்டும், மனைவி அவனுக்காக காத்திருக்க வேண்டும், ஜெபித்து காத்திருக்க வேண்டும். ஆனா பிரிந்து போகிறது தேவ சித்தம் கிடையாது. ஆனா ஒரு சிலர் கட்டாயமாக நான் உன்னை விட்டு பிரிந்து போனாதான் நான் உலகத்திலே வாழ்வேங்கிற மாதிரி யாருடைய பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இதான் நான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவளை நம்மால ஒருவேளை தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் திரும்பி வருவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக, மனம் மாறுதலுக்காக ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும் மட்டும் தகப்பன் வழியே பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பக்கம் என் பிள்ளை வருவான், என் பிள்ளைக்கு வாழ தெரியாதே, என் பிள்ளைய ஜனங்கள் வஞ்சித்து விடுவாங்களே, நண்பர்கள் வஞ்சித்து விடுவாங்களே, பார்த்து கொண்டே இருந்தான். முடிவில் ஒரு நாள் அவன் என்ன செய்தான்? தன் தகப்பன் வீட்டையும் அந்த நன்மையும் நினைத்து ஓடி வந்தான். இன்னைக்கு சபைகள் அதுதான் காணப்படுகிறது. அநேகர் முற்கோபத்தினாலே, சாந்தமற்ற தன்மையினாலே, ஏற்றுக்கொள்ள கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத தன்மையினாலே, சில குடும்பங்களிலே அப்படிதான் பெரியவர்கள் இருந்து அவங்க சொல்லுகிற காரியங்கள், சிலர் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க?
இதெல்லாம் நெகட்டிவிட்டி, எங்க பார்டர்ல நீங்க பேசக்கூடாது சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்களாவது அப்படி பைபிளை வாசித்து ஜெபிச்சு அந்த அளவுக்கு நல்லா ஒரு 100% இல்லைன்னா ஒரு 50% இருந்தா கூட அது பரவாயில்ல, நம்ம ஒத்துக்கொள்ளலாம். அது எதுவுமே கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க. எங்க பார்டர்லயே பேசக்கூடாது, எங்க வீட்டு காம்பவுண்ட்லயே பேசக்கூடாது, எல்லையிலே பேசக்கூடாதுலாம் சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் எதை குறிக்கிறது என்று நம்மால சரியா விளங்கி கொள்ள முடிகிறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். அவன் என்ன செய்வான், குடும்பத்தை கட்ட முடியும், ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும், வேலையில நல்லா பொறுமையாய் வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கடந்து போய் எஜமானின் நல்ல பிரியத்தை பெற்று நல்ல வேலையில சம்பள உயர்வுகளையும் போஸ்டிங்கையும் நல்ல போஸ்டிங்கையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிசினஸ் பண்ணுகிறவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் என் பலன் அல்ல பராக்கிரம் அல்ல உம்முடைய ஆவி என்று சொல்லி ஆவியானவரை அழைத்து கொண்டு போய் அவரோடு இணைந்து அவர்கள் தங்கள் தொழிலை செய்யும்போது அதுல மிகுந்த மேன்மையாக வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர். யாத்ரா 34:5-6, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறது என்ன, இவ்வளோ துரோகம் பண்றாங்களே, ஏன் ஆண்டவர் இன்னும் அழிக்காம வச்சிருக்கிறாரு, அடி கொடுத்துறது தானே, ஏதாவது ஒண்ணு செஞ்சுறது தானே எல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு ஆவேசம் மாதிரி வரும். சில நியூஸ் படிக்கும் போதே நமக்கு அப்படி தோணும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு ரொம்ப தெரியாது. ஆனாலும் அநியாயமாய் ஒரு சிலர் உபத்திரவப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு இருக்காது. அப்ப என்ன செய்கிறோம், அதிகமாய் வேதனைப்பட்டு ஆண்டவர் இன்னும் ஏன் சும்மா இருக்கிறார். சேவான் கொலை செய்யப்பட்ட போது சவுல் இருந்தார், அவர் பக்கத்துல தான் இருந்தார். ஆனா ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு தேசத்தை உலகத்தை கலக்குற ஒரு தன்மைக்குள்ளாக சவுல் கடந்து சென்றப்பட்டார். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீடிய சாந்தம். நம்ம இந்த நீடிய சாந்தத்தை எப்ப பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா, தனித்து விடப்படும் போது, கைவிடப்பட்ட நிலைமை வரும்போது, நம்முடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படாத போது நாம் என்ன செய்கிறோம், உடம்புல சரீரத்திலையும் பலனை இழந்து ஆவி இல்லாதவர்களாய் சொல்லுவாங்க. எனக்கு உன் கூட போராட ஆவியே இல்லை சொல்லுவாங்க. ஆத்துமாவிலே ஒரு சோர்வுற்றவர்களாய், தாங்க முடியாத சுமையை நான் இனி தாங்க முடியாது, என் சரீரம் அப்படிப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு மனிதன் உணரும் போதுதான் முழுவதும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஏதோ ஜனங்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லா பொறுப்புகள் இல்லாதபடி நான் உண்டு என்னுடைய ஆண்டவர் உண்டு என்று வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு காலம் ஆகி போயிருது. அது வரைக்கும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு குடும்ப உறவிலே விரிசல் விட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது. யாக்கோபு 5:7-9 நாம வாசிக்கிறோம், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். சில நேரம் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போவாங்க, நீங்க இந்த இடத்துல மட்டும் இருங்க, இதை வச்சு நீங்க விளையாடுங்க, இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் இருக்கு சாப்பிடுங்க, மீதியெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைகள் ஒருவேளை ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளா இருந்தா அவர்கள் தன் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம், வேதனை இல்லாதது. இல்ல ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அப்படி போன உடனே அவங்க போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஏதோ ஒன்று செய்தாங்கன்னா அது அவ்வளோ பிரியமா இருக்காது, அது சேஃப்டியும் கிடையாது. இப்போ அது மாதிரி கர்த்தர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா நமக்கு என்ன இல்லை, 4 கேள்வி கேட்காம விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளால நிறைய நேரா பேச முடியலாம், யார் மூலமாவது செய்தி போகணும்னு நினைக்கிறோம். ஆனா செய்தியை கொண்டு போறவங்க எத்தனை அளவுக்கு நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைக்கிறது கிடையாது. அவங்க இன்னும் 1க்கு 9 சொல்லி, கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். நன்மைகளை தடை செய்கிற ஒரு கூட்ட ஜனம் உண்டு, சிறுநரி குளிநரி கும்பல்கள் உண்டு. நம்ம இடத்துல நல்லதான் பேசுவாங்க, ஆனா உள்ளமோ நமக்கு எதிரடியாய் செயல்பட்டு கொண்டு இருக்கும். நாம் அவர்களை நேசிப்போம், அது நம்ம உண்மைதான். ஆனா அவர்கள் இருதயம் நம்மை அங்கீகரித்துக் கொள்ள முடியாததாய் காணப்படும். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நியாயாதிபதி நான் வருகிறேன், நீடிய பொறுமையா இருங்கள். பயிரிடுகிறவன் ஒரு பூமியில நல்ல பலனை பெறணும்னா என்ன செய்யறான், முன்மாறி பின்மாறி வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். எனக்கும் ஒரு நேரம் வரும்,
எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்குது. இன்னைக்கு மௌனமாய் இருக்கிற நேரம், அமைதியா இருக்கிறேன். பேச வேண்டிய ஒரு நேரம் வரும், அன்றைக்கு நான் பேசுகிறேன் என்று சொல்வதற்கு மனமற்றவர்களாய், விட்டு கொடுக்க இருதயம் இல்லாதவர்களாய் இருக்கிறதுனால தான் குடும்பத்துல பாருங்க அநேக பிரிவினைகள் காணப்படுகிறது. ஒரு கணவன் நினைச்சு பார்க்கணும், தன்னுடைய செயல்களை குறித்து மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், பொறுமை உள்ளவளாக இருக்கிறேனா யோசித்து பார்க்கணும். வெளியே காண்பிக்கிற பொறுமை, ஏன்னா நமக்கு மாசம் வருமானம் வரணும், அதுக்காக வேலை செய்யற இடத்துல பொறுமையை கை கொள்ளுவோம். அதே மாதிரி ஸ்கூல்ல நல்ல பேர் எடுக்கணும், பிள்ளைகள் அங்க பொறுமையா இருப்பாங்க. ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா பொறுமையா இருப்பாங்க, ஏன்னா வேற வழியே கிடையாது. நான் கண் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கூட ஒரு டாக்டர் உண்டு. அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாரு தான். ஒரு சின்ன கிளினிக் தான், அதில் ஒரு ஏசி போட்டு அப்படிலாம் பெரிய அளவு ஃபெசிலிட்டி இருக்காது. வெயில் அடித்தா அந்த உஷ்ணம்தான், அதில் தான் உட்காரணும். ஆனால் நிறைய கூட்டங்கள் வரும், ஏன்னா அவர் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு, நல்லா பார்ப்பாரு, நல்லா ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ பேர் காத்து கிடப்பாங்க. எனக்கு ஆரம்ப நாளில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா டோக்கன் வாங்குறது எதுவுமே உதவாது. ஆனால் வேறு வழியே கிடையாது. அப்படி தான் ஆப்ரேஷன் கண்களில் முடிந்தது. அப்போ பாருங்க, அங்கெல்லாம் நமக்கு பொறுமையாக இருக்க தெரியுது. ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னா வீட்டுக்கு போனோம்னா எதுவும் பண்ண முடியாது, கட்டாயம் இருந்து தான் ஆகணும். சில நேரம் 1 வாரம் அளவு சொல்லுவாங்க. அப்போ அது காத்து தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு இதுக்கெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆக நியாயம் செய்ய வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் பதில் செய்வதில் நான் உண்மையாக இருக்க மாட்டேனா? நான் செய்யாமல் போயிடுவேனா? நான் இரக்கமற்றவனா என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. ஆனா நீங்க உங்க இருதயத்தை சிறப்படுத்தணும், இல்லைன்னா மனுஷகுமாரன் முன்னாடி நிற்க முடியாது. லௌகிக கவலைகள்னாலும் களியாட்டுகள்னாலையும் வெறியினாலும் பெருந்திண்டினாலும் உங்க இருதயம் பாரமடையாதபடி பார்த்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீடிய பொறுமையோடு இருந்து இருதயத்தை சிறப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீதை போல இன்னைக்கு நம்ம இருதயத்தை யாரும் சிறப்படுத்துறதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் கிடையாது. அவங்கவுங்க இருதயமே சிரமடையாம நொறுங்கி போன இருதயத்தோட கர்த்தரிடத்துலையும் பேசாம அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ மருந்து போடணும், மாத்திரை சாப்பிடணும், ஏதாவது இஷ்டமான இடத்துக்கு போகணும், விருப்பப்பட்டதை சாப்பிடணும், விருப்பப்பட்டதை உடுத்தணும். இதுதான் நடக்கிறதே தவிர உள்ளான காயங்களை ஆற்றிக்கொள்ள தேவ சமூகத்துக்கு போகாத அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் பலனை பெற ஒரு விவசாயி காத்திருக்கிறான். நான் வந்து உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை, எனது வேளையிலே உன் சத்துருக்களை நான் பழிவாங்க வேண்டும், அல்லது நான் உன்னோடு இருக்கிற தேவனாய் இருந்து அந்த லாபானோடு நான் பேசினது போல உனக்காக நான் பேச வேணும்னா கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தர் வரப்போகிறார், உன் பிரச்சனையில பிரவேசிக்க போகிறார். கர்த்தருடைய வருகைனா அவர் ரகசிய வருகையில் நம்மை அழைத்து கொண்டு போகிறது மட்டும் இல்ல, நமது பிரச்சனைகள்ல பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள்ள நமக்கு விரோதமாய் எழுகிற அக்னியாஸ்திரங்கள் அவைகளை முறியடித்து நியாயம் செய்வதற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆதலால் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு நம்ம நியாயம் தீர்க்கப்படும். மற்றவர்கள் என்ன மாதிரி நியாயம் தீர்க்கிறோமோ அதே தீர்ப்பு தான் நமக்கு உண்டு. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? அந்த நியாய தீர்ப்பு செய்யறாங்க. அவங்க அப்படி செஞ்சாங்க, அதான் இப்படி வந்துருச்சு. ஹஸ்பண்ட் கூட அந்த டயாலிசிஸ்க்கு போகும்போது, கிட்னி ப்ராப்ளம்க்கு வரும்போது, எங்க ஊழியத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள் அவங்க சொல்றாங்க, நான் எந்த பாவமும் செய்யல, அதனால எனக்கு ஒண்ணுமே செய்யாது, எது வந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது. அப்ப எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது. இது சில பேருடைய ஹாபி, அவங்களுடைய பொழுதுபோக்கு. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி மற்றவங்களை வேதனைப்படுத்தினா அது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பொறுமையை காத்துக்கொள்ளுகிறோமா? நீடிய பொறுமையா இருந்தா பிரபுக்களின் மனசு கூட மாத்தலாமா? ராஜாக்களின் மனதை மாற்ற முடியும், பிரபுக்களின் அதிகாரிகளின் மனதை மாற்ற முடியும். நம்ம அந்த நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்.
எலியாவினுடைய கரத்திற்கு எலிசா தண்ணீர் வார்க்கிற காலங்கள் இருந்தது. ஒரு காலம் வந்தது, எலியாவினுடைய அந்த வல்லமையை 2 மடங்கு பெற்றுக்கொண்டு உலகத்தை கலக்கிறவராக மாறினார் எலிசா. இன்றைக்கு நமக்கும் கூட தேவன் ஒவ்வொன்றிற்கும் அருமையாய் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் நமக்கு தெரியாதனால என்ன செய்கிறோம்? நாமவே தான் செய்யலாமா? நம்ம யாராவது கொஞ்சம் நம்மை உயர்த்தி விடுவாங்களா, நமக்கு உதவி செய்வாங்களா என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள், இதோ வாசல் படியிலே நியாயாதிபதி நிற்கிறார். அவருக்கு தெரியாம நமக்கு ஏதாவது நடந்துருமா? நிச்சயமா நடக்கவே நடக்காது. அவர் அறியாதபடி நம்ம வாழ்க்கையில எவைகளும் சம்பவித்தது இல்லை. எபிரேயர் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்கிறோம். உங்கள் கிரியையும் உங்கள் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எங்களுடைய ஊழியத்துல கூட ஒரு சகோதரி இருக்கிறாங்க. பல வருஷங்களாய் எங்களுடைய ஊழியத்துல தான் இருக்கிறாங்க. அதிகமாய் ரொம்ப பேச மாட்டாங்க. ரொம்ப அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாது. நான் கூட ரொம்ப யோசிப்பேன் சில நேரத்துல, ஏன் இப்படியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செய்யற ஊழியத்துல செய்யற உதவிகளை அதிகமாக்கி இருக்காங்களே தவிர குறைக்கவே இல்லை. அவங்களுடைய மாம்சத்துல இருந்து உதவி செய்கிறது. அவங்க வேற ஒரு சபைக்கு போகிறவங்க. ஆனா எங்களது ஊழியத்துல அவ்வளவு வேலைகளையும் அவங்க இழுத்து போட்டு ஒரு பொறுப்போட செய்வாங்க. அப்போ அதையெல்லாம் தேவன் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு தேவன் தருவார். 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். யாரெல்லாம் இப்படி போய் இந்த நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருந்து பலவிதமான நன்மைகளை பெற்று கொண்டார்களோ, இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் நிரப்பப்பட்டார்களோ, சத்துருவுக்கு முன்னாடி சவாலாக நின்றார்களோ, அவர்களுக்கு முன் இருந்த அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுக்கிற வேளையில் அவர்கள் எப்படி கிரியை நடப்பித்தார்களோ அதை நீங்களும் பின்பற்றுகிறவர்களாகி. ஆனா இன்னைக்கு பின்பற்ற மாட்டாங்க. பொறாமை கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு. எதிர்நீச்சலாக ஜெபம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவது போல ஆவிக்குரிய சூனியக்காரிகள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களுடைய மாதிரியை பார்த்து நீ பின்பற்று. மோசேயுடைய மாதிரியை யோசுவா பின்பற்றினார். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததை பார்த்தார். யோசுவாவும் அதை விட்டு பிரியாதிருந்தார். அது போல பின்பற்றுகிறவர்கள் ஆகி உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்த அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். அவர்களை பின்பற்றுவதில்லை, அவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்ததை பின்பற்றுவதில்லை, அவர்கள் மூலமாக தேவனை பின்பற்றுவதில்லை. நாம் எப்படி இருக்குமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மாறி மாறி விகாரப்படுகிற ஒரு வாழ்க்கை யாருக்கு உரியது? நல்ல தேவ பிள்ளைகளுக்கு உரியது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. நீடிய பொறுமை, கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீடிய பொறுமை. யோசேப்பு நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினதை அப்படியே பெற்றுக்கொண்டார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுவார். காலம் தாமதமானாலும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக காத்திருக்க வேண்டும். எல்லாரும் பார்க்க நீ எழுதி வை, வரவங்க போறவங்க எல்லாம் கூட படிச்சுட்டு போட்டுங்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரம் பயந்துடுறோம். இதையெல்லாம் சொல்லிட்டா நமக்கு இன்னும் தடைகள் வந்துருமோ என்றெல்லாம் நினைக்கிறோம். என்னதான் தடை செய்தாலும் அதற்கும் ஒரு காலம் உண்டு. எழும்பி பிரகாசிக்க செய்யவும் கர்த்தர் காலத்தை வச்சிருக்கிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் கர்த்தருக்குள், அதை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் பலன்களை அள்ளி கொடுக்கிற கர்த்தர். நமக்கு இந்த உலகத்திலையும் வாழ்ந்து சுகித்திருக்க எல்லா ஜனங்களும் அறியணும், பூமியில வம்சங்கள் எல்லாம் இவர்களுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற வல்ல சாட்சி உண்டாகணும். இதுக்காகத்தான் நாமும் கூட ஆண்டவர் என்ன செய்யணும்? முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். இது கொடுத்தாதான் அப்படிங்கிறது இல்லை. தேவனுக்கு தெரியும் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாருனே தெரியாத ஒரு மூலையில கிடந்தாலும் கர்த்தருடைய வேலை வரும்போது நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். உலகறிய தேவன் நம்மை பெருமைப்படுத்துவார்.
அதனால சிறுமையும் எளிமையுமானவனை என்ன செய்யறாரா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால நம்ம நல்லா நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில இப்போ நம்ம அடைந்திருக்கிற காரியங்கள் கூட கொஞ்சம் கூட நம்ம நினைத்து பார்க்காத காரியங்கள் தான். அப்ப இந்த தேவன் இன்னமும் நம்முடைய மரண பரியந்தம் அப்படியே நடத்துவார். அவருடைய வருகை மட்டும் நம்ம அப்படியே நடத்தப்படுவோம். ஒருவேளை சீக்கிரமா வருகை இருந்தா நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்துல இருக்குது. அமைதலோடு தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்காக காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரது ஆலோசனையின்படி நடப்போம். தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட நாங்க ஒருவேளை பொறுமை இருக்கலாம், பொறுமைக்காக ஜெபம் பண்ணலாம். பொறுமை தாரும், முற்கோபம் வேணாம், நீடிய சாந்தத்தை தாரும் எல்லாம் கேட்கலாம். ஆனா அதுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களை நடத்துகிற பாதைகள்ல எங்களுக்கு நடக்க பலன் தருவீராக. ஆண்டவரே, சாக்கு போக்குகளை கர்த்தர் வெறுக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க. யாரெல்லாம் முற்கோபத்தினாலே அண்டை குடும்பத்துல இருந்து பிரிந்த குடும்பங்களா இருக்கிறாங்களோ, அண்டை வேலையில ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறாங்களோ, தொழில் பிசினஸை மூடி இருக்கிறாங்களோ, அவங்க மறுபடியும் செழிக்கும்படி ஒரு தருணம் கொடுங்க. இவ்வளவு காலங்கள் அவர்கள் உள்ளத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் மனம் இறங்குவீராக. நீர் இரக்கம் உள்ள தேவன், நீடிய பொறுமை உள்ள தேவன். பாவிகளாய் நாங்கள் இருக்கும்போது உங்க பார்த்து கொண்டு வரத்துக்கு என் மேல நீர் நீடிய பொறுமையா இருந்ததுனால்தான் தப்புவிக்கப்பட்ட ஆண்டவரே. அதே போல இன்னைக்கும் ரட்சிப்புக்கு தூரமாய் இருக்கிற பிள்ளைகளை அப்படியே பக்கமாய் இழுத்து கொள்ளுவீராக. தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கட்டும் தகப்பனே. என்னென்ன சுகவீன பலவீனங்கள், மனிதனுடைய ஆழத்தில் இருக்க வேதனைகள், சிந்தனையின் போராட்டங்கள், உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு எதுவாக போராடி கொண்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆவிகளை கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த எல்லைகளிலே தேவ சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும். குடும்பம் வேலியடைத்து பாதுகாக்கப்பட கிருபைகள் தாரும். நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒன்றையாகில நீர் மறந்து போக மாட்டீர், பதில் தருவீர். அப்படிப்பட்ட விதைப்பு எங்களிலே காணப்பட கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.